வணக்கம் நண்பா, நான் தான் கேட்டுங்களா எப்படி நல்லா இருப்பீங்க நம்புறேன். இப்போ நம்ம என்ன ட்ரிப்போ நம்ம அடி நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நானும் அதே மாதிரி நம்ம மாப்பிள்ளையும் தாங்க போகிறோம். நம்ம இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இப்போ நம்ம கேரளா டிஸ்ட்ரிக்ட்ல தாங்க போகிறோம். இப்போ ஆக்சுவலாக நம்ம இருக்குது தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். இதுலேருந்து நம்ம பக்கத்து ஸ்டேட்டு தாங்க நம்ம கேரளா டிஸ்ட்ரிக்ட். ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம போகிறோம். இப்போ என்ன கான்செப்ட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு போகிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்ல, அது போகும்போது பிளாக்ஸில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு முன்கூட்டி போனதில்லை. சப்போஸ் ஒரு ரைடு போகணுமே அப்படி சொல்லிட்டு ஏதாவது ஒரு மேப்பில் பார்க்கும்போது அந்த இடம் கொஞ்சம் எங்களுக்கு பிரைட்டாக தெரிஞ்சு நண்பா. ஸோ அதனால தான் அந்த இடத்துக்கு நம்ம போகிறாங்க. போகும்போது டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எந்த இடத்துக்கு போகிறாங்க நம்ம மோட்டோ விளாக்ல சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா டிஸ்ட்ரிக்ட் போகிறதுனால மெயின் ஆட்டு நம்ம கோபுரக்கு என்ன கான்செப்ட் தெரியல. ஏன்னா கேமரா அங்கே அலௌடு கிடையாது. நம்ம கேரளா டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்குமே கோபுரங்கிற ஆக்ஷன் கேமரா எதுக்குமே அலௌடு கிடையாது. கண்டிப்பாக பிடிச்சாங்கன்னா ஃபைன் அடிப்பாங்க. ஸோ அதனாலவே அதே நம்ம கொஞ்சம் சேஃபாக தான் எடுத்து பத்திரமா கொண்டு போகணுங்க. கிளம்பி வச்சுங்க நம்ம ஸ்பாட்ல இருந்து. அப்படியே வாங்க. இப்போ நம்ம எப்பவுமே கிளம்ப வரதா நண்பா. நம்ம கரெக்டாக நம்ம ஸ்பாட்ல இருந்து கிளம்பி வச்சுங்க. இப்போ நம்ம டேரெக்டாக போனோம் கேரளா டிஸ்ட்ரிக்ட்குள்ளே தான் நண்பா போக போகிறோம். ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம கேரளா டிஸ்ட்ரிக்ட்குள்ளே, அதாவது நம்ம போகிற டெஸ்டினேஷன் இப்போ எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து 60 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இருக்குது. அதெல்லாம் மேட்ரே இல்லை நண்பா. எத்தனை கிலோமீட்டர் அடிச்சு ஏறி போயிடும், அது வேற விஷயம். இருந்தாலும் என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா, கேரளா டிஸ்ட்ரிக்ட் போகும்போது என்னன்னா கோபுரோ அதாவது ஆக்ஷன் கேமரா அந்த மாதிரிலாம் விஷயத்துக்கு கொஞ்சம் பிராண்டட் நண்பா. ஸோ அதனால என்ன பண்ண போறோன்னே தெரிலங்க. ஒரு சப்போஸ் மாட்டாத அளவுக்கு மறைச்சி கொண்டு போற மாதிரி போகணும் இல்லையா, இல்லாட்டி யாருக்கும் தெரியாத அளவுக்கு இருக்கணும். ஒளிஞ்சு போக வேண்டியது நண்பா. மாட்டிட்டு போற ஃபைன் அடிப்பா வச்சிருவாங்க. அதுதான் மேட்ரு, வேற ஒன்றும் இல்லைங்க. ஃபைன் தண்ட செலவா 1000 500 மேலே ஆயிரம் நண்பா. அதான் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆல்ரெடி நம்ம கேரளாக்கெலாம் போயிருக்கோம். கேரளாவில் மேக்ஸிமம் நம்ம 2 ஏதேச பிளேஸ்லாம் போயிருக்கோங்க. அந்த ஜடாயுன்னு ஒரு பிளேஸ் உண்டு, அது போக வர்க்கால பீச்சு, கோவளம் பீச்சு, அது போக லூலு மாலு, இன்னொரு ஏதோ ஒரு சிவன் டெம்பிள்லாம் போயிருக்கோம் நண்பா. ஏதேசம் நம்ம போயிருக்கோம் கேரளாவில். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு திக்குன்னு தான் நண்பா இருக்குது அங்கே போகும் கேரளான்னு சொல்லும்போது. ஏன்னா அங்கட்டோ நம்ம இடம் மாதிரி இருக்கா வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்ட்ரிக்ட் அண்ட் கேமரா செக்யூரிட்டிஸ், அது மட்டும் இல்லாமல் போலீஸ் 24 மணி நேரம் ரவுண்ட்ஸிங் அப்படி அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு தனி ஒரு நல்லா இருக்கும் நண்பா. சொல்ல போனா ஓவராலா அதான் நம்ம தான் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு போகணுங்க. இப்போ நமக்கு மேப்பில் இருந்து கிட்டத்தட்ட 65 கிலோமீட்டர் காட்டு நண்பா. நம்ம இப்போ இங்கேருந்து 65 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட காட்டு நம்ம ஸ்பாட்டுக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுதுங்க. 10:30 மணி, அதாவது மார்னிங் 10:30 மணி ஆகுது நண்பா. நம்ம எப்படி போய் சேரது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கிட்ட ஆக வாய்ப்பு இருக்குங்க. என்னன்னையாவது ஏதாவது ரைடு போயிருணுங்க, வேற வழியே இல்லை நண்பா. ஜம்முன்னு எங்கேயாவது ஸ்பாட்டை போட்டு போயிடணும். கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பக்கத்துல கேரளா டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. இந்த ஆள் நுழைஞ்சி ஜம்முன்னு கேரளாவுக்குள்ள போய் எங்காலும் போயிட்டு வந்துடலாம். இங்க வந்து பக்கம். பட் நமக்கு அந்த தமிழ்நாடு மேலே வரும்போது நண்பா ரொம்ப லாங்காக வருது. ஏன்னா கொடைக்கானல், ஊட்டியா இருக்கட்டும், அந்த கோயம்புத்தூர், சென்னை அந்த மாதிரி ஏரியாவும் நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா டோட்டல் நல்லா லாங் நண்பா அந்த பிளேஸ்லாம். அதாவது கிலோமீட்டர் ரொம்ப கூட அடிக்கும். நமக்கு கன்னியாகுமரியிலேருந்து கேரளாங்கிறது நமக்கு நல்ல பக்கம். ஸோ அவங்களுக்கு அங்கேருந்து கிட்டத்தட்ட சேம் டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். ஓஹோ நானா நண்பா, நம்ம ஃபியூலை ஃபில் பண்ணியாச்சு, வண்டி எடுத்தோம், பெட்ரோலை போட்டோம், திரிக்க விடுறோங்க. வேற லெவல்ல நண்பர். மாப்பிள்ளையே காணல. மாப்பிள்ளை என்ன கையில நிக்கேன்னா அண்ணா நிக்க. மாப்பிள்ளை வாங்கய்யா வாங்கய்யா. அங்க வத்தியார கிட்டத்தட்ட கிலோமீட்டர் நிறைய கிடக்கு நண்பர்களே. ஏன்னு பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் சொல்லும் போது என்ன கதைன்னு உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்னன்னா, நம்ம போற ரூட்டு பாத்தீங்கன்னா நெய்யா டேமுங்க. இப்போ அங்கதாங்க போறோம். நெய்யா டேம்ல என்ன மேட்ரு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம போறது எதன்படி நம்ம போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேப்பு படி தாங்க போறோம். மேப்ல நம்ம நல்ல பிளேஸ் பார்க்கும்போது அந்த பிளேஸ் ஜம்முன்னு தெரிஞ்சுங்க, அதாவது ஜம்முன்னு இருந்து நண்பா. ஸோ அந்த மேப்பின் படி தான் நம்ம போயிட்டு இருக்கோங்க. அங்கே போய் ரியாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் நம்மளுக்கு ரீல் மாதிரி நம்ம பார்த்துட்டோம், நல்லா இருந்துங்க. ரியாலிட்டி பேஸ் பண்ணி நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது நண்பா. அதனால அங்கவே ஸ்பாட்டவே டேரக்டா பார்த்தாதாங்க தெரியும் ரியாலிட்டிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு. ஏன்னா அலௌட் இருக்குமோ அலௌட் இருக்காதா, என்ட்ரி டிக்கெட் இருக்கா இல்லையா, இல்லைன்னா அலோவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, கேமராக்கு என்ன கதை, இல்ல ஏகப்பட்ட விஷயம் இருக்கு நண்பா. எடுத்தங்கோத்தம்லாம் போய் டக்குன்னு போய் தலையை உள்ள விட்டு விடாதீங்க. எதனாலுமே கொஞ்சம் ஆராய்ந்து கால் வைக்க வேண்டும்.
சட்டை போட்டு வண்டி எடுத்தோம் போகணுன்ற கூடாதுன்பா. போனாலுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாட்டு பார்த்து எடுத்து கொஞ்சம் ஐடியா பண்ணணுங்க. அதனால போற இடம் வெறித்தனமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம விளாக்ல பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்பமும் நல்லா தாங்க இருக்கு. ஆனா முடிவு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேற லெவல்ல நம்மள ஆக்கிட்டு போகுதுங்க. வேற லெவல்ல பண்ணிட்டு போகுது நம்மள. அதனால எது வந்தாலுமே பிரச்சனை நண்பா ஃபேஸ் பண்ணி நம்ம முன்னேறி போயிட்டு இருக்காங்க. அதுதாங்க நம்ம ஒன்லி ஒன் டார்கெட்டா இருக்கும். வேற வழிகள் கிடையாது நண்பர்களே. ஒன்லி ஒன் வே தாங்க நமக்கு. ஒரு பிளான் போட்டாலும் சரி, ஒரு டிசிஷன் ஏதாவது ஒன்று எடுத்தாலும் சரிங்க, நம்ம ஒன்லி ஒன் வே தான் நண்பா. கொஞ்ச தூரம் வந்தாச்சுங்க. இப்ப ஆக்சுவலா பார்த்தா நம்ம மாப்பிள்ளைய காணும் நண்பா. மாப்பிள்ளை பேக்ல வந்துட்டு இருந்தாரு. 2 லாரியை ஓட்ட கடிச்சு வந்தாங்க. இவர் மாப்பிள்ளைய காணுங்க. ஒரு நிமிஷம் ஒதுக்கிட்டு பார்ப்போம் நண்பா. ஒரு 10 நிமிஷம் உள்ள 10 நிமிஷம் ஆயிருக்காதுங்க. ஒரு 5 நிமிஷம் உள்ள ஆச்சு நண்பா. நானும் வரும் பார்க்கேன், ஆளை காண மாட்டேங்குது. மாப்பிள்ளை எங்க போனாரு? ஆனா எவ்வளவு டிராபிக் இருந்தாலும் சீக்கிரம் வந்துருவாரு. ஏன்னா BMW வச்சிருக்காருங்க. அண்ணா வராது பாருங்க தலைவர். அப்படி வராது பார்த்தீங்களா சார்ன்னு. அதான் நம்ம மாப்பிள்ளை சும்மா வாங்க. என்ன இருந்தாலும் நம்ம ரைடர், அதாவது நம்ம கோ ரைடர் நம்ம கூட்டு போறோங்கிறப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி கேர்ஃபுல்லா தாங்க வச்சு கூட்டு போகணும், கூட்டு போயிட்டு வரணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லப்போனா அதான் முக்கியம். அதான் பார்த்தேன். 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்த்தேன். என்ன ஆளை காணலையும் பார்த்தேன். அப்புறம் வந்துட்டாரு. ஏன்னா நல்ல டிராஃபிக். இப்போ நான் வந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ரொம்ப டிராஃபிக் நண்பா. அங்க வந்து நானே ஒரு வழியா ஸ்ட்ரகிள் ஆதாங்க வெளியே வந்தேன். அவரு அதை எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வேற ஒன்றும் இல்லைங்க. சக்க மிஷினுங்க பாருங்க. சாரி, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த கரும்புச்சார் மிஷின் இருக்கு பார்த்தீங்களா, கரும்புச்சார் மிஷினுக்கு உள்ள போயிட்டு வெளியே வந்து எப்படிங்க இருக்கும், அந்த மாதிரி ஆயிட்டுங்க டிராஃபிக்ல. நம்ம வெளியே அப்படியே வந்துட்டோம். அவரு கொஞ்சம் 2-3 கார் ஃப்ரெண்ட்ல வந்தனால அவரு கொஞ்சம் டிலே ஆகி வந்திருக்காருங்க. அதான் நம்ம என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்து ஒதுக்கி அந்த பார்த்தா நம்ம அவ்வளவு பறந்து சிட்டா வர்றாரு. சிட்டாட்டு மேப்ல பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் காட்டுது. ஆனா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, 2 மணி நேரம் மேல ஆகலாம். நண்பா பாத்தீங்கன்னா நம்ம செக் போஸ்டிங், அதாவது கேரளா டிஸ்ட்ரிக்ட் செக் போஸ்ட் நண்பர்களை பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இப்போ என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இருந்து கேரளாவுக்குள்ள வந்தாச்சுங்க. இப்போ இந்த செக் போஸ்டில் பார்த்தீங்களா, ஸோ அதனால நம்ம கேரளாவுக்குள்ள வந்தாச்சு நண்பர்களே. கேரளா ஸ்டேட்டுக்குள்ளேயே நம்ம வந்துட்டோம் ஒரு விளையாட்டு. இனிமேல் தாங்க சுவாரஸ்யமே இருக்குது. என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட இங்கேருந்து 22 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு நண்பா. 22 கிலோமீட்டர் சம்திங் இருக்கு. நம்ம போகிற ரோடு பார்த்தீங்கன்னா இது பாரசாலை ரோடுங்க. பாரசாலை ரோடு வழியாக தான் போயிட்டு இருக்கோம். ஸோ மெயின் ஏரியா அதனால. ஸோ இப்போ 22 கிலோமீட்டர் இங்கேருந்து போக வேண்டிய இருக்குங்க. மேப்பில் அவ்வளோ தூரம் காட்டுது. அரை மணி நேரம் மேப்பில் டைமும் காட்டுது. இப்போ நமக்கு இப்போ டைம் எத்தனை பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 11:45 ஆகுதுங்க. 11:40 மேலே ஆகுது நண்பா நமக்கு டைம் பார்த்தீங்கன்னா. அப்படியே போய் சேரதுக்கு இன்னொரு 45 மினிட்ஸ் சம்திங் ஆகலாம். ஆனால் போகிற இடம் எப்படி தெரியல நண்பர்களே. இப்போ நம்ம கேரளாக்குள்ள வந்துட்டோம். கேரளா டிஸ்ட்ரிக்ட்ல தான் போயிட்டு இருக்கோம். அங்க போய் என்ன கான்செப்ட் என்ன கதனே டோட்டலா தெரியலங்க. ஏன்னா முன்ன போய் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ட்ரெஸ்ஸா தான் நம்ம போறோம். அதனால அங்க பார்த்தாதான் நம்ம தெரியும் அலோவ் பண்றாங்களா இல்லைன்னா டிக்கெட் எவ்வளோ என்ன கதை, டிக்கெட் உண்டா. ஏன்னா அது டேமுங்க. டேம்னால எப்படியுமே நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் டிக்கெட் கண்டிப்பா இருக்கணும்பா. இல்லைன்னாலும் ஆச்சு அதில் கண்டிப்பா டிக்கெட் இருக்கும். அதனால இந்த பிளேஸை கண்டிப்பா பார்க்கணுங்க. ஏன்னா பார்த்துட்டு இந்த பிளேஸை முடிச்சுட்டு அடுத்தது ஏதாவது முடிஞ்சா டைம் இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஒரு பிளேஸ் போலாங்க. அது எங்க போலாங்கிறத நம்ம இன்னும் பார்க்கல. அதனால அங்க இப்போ போற டெஸ்டினேஷன் பிளேஸை முடிச்சுட்டு நெய்யா டைம் பார்த்து எடுத்து அந்த ஏரியாலாம் லைட்டா பார்த்து சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேற எங்கேயா போறதா இருந்தா நம்ம நெக்ஸ்ட் அதில் பார்க்கலாம் நம்ம. ஏன்னா டைம் இருக்குமான்னு தெரியலங்க. ஏதேசம் டைம் இருக்க வாய்ப்பு கம்மி தான். மேபி டைம் இருந்தா நம்ம அதிகம் வேற ஏதாவது ஏரியாவும் வர ரூட்ல பார்க்க மாதிரி இருக்கும் நண்பா. வேற ஸ்பீடு கேமராலாம் வச்சிருக்காங்களா என்ன கதைன்னு ஒன்றும் தெரிலங்க. ரோட்ல பார்த்தீங்கன்னா பெண்டு போட சூப்பராக இருக்கும் நண்பா. ஆனா எவ்வளவு தூரம் பெண்டு போடணும் அவ்வளவு தூரம் கேர்ஃபுல்லா போடணுங்க. இல்லைன்னா டபால்னு கேட்டுரும். அதனால வண்டி இழுத்துட்டு நேரம் அந்த வயக்காட்டுக்குள்ள கிடக்கும். அந்த அளவுக்கு இருக்குங்க. ரோடு சூப்பராட்டு தெளிவாட்டு. ஒரு இடத்துல குண்டு குழி இது வரைக்கும் பாக்கலாங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5 கிலோமீட்டர் வந்திருப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு குண்டு குழி பாக்கல. ஒரு சின்ன டேமேஜ் இல்ல, ஒரு குண்டு குழி பாக்கலாம். ரோடு அவ்வளவு பிளைனா இருக்கு. எவனோ வந்து தடத்தை போட்டுருக்காங்க. எவனோ நம்ம ஆளாதான் இருப்போம் போல இருக்கு. அடிச்சிருக்கான் பிரேக் வரட்டி வந்து அதை ஸ்கிராட்ச் போட்டிருக்காப்புல.
ரோட்ல பாத்தீங்கன்னா பள்ளமோ ஸ்கிராச்சோ பார்க்க முடியாது, டயர் தடத்தை அதிகமா பார்க்கலாங்க அந்த ரோட்ல. ஏதேசம் நாங்க 4-5 தடத்தை பார்த்தோம், டயர் தடத்தை பார்த்தாச்சு. ஏன்னா ஸ்பீடா வந்து பிரேக் அடிச்சிருக்காங்க, இழுத்துட்டே போயிடும். அப்படிதாங்க நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன் இந்த ரோட்ல. தொண்டு குழிங்கிற இடவாடே இல்லை. அப்படி நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, சந்தோஷமா இருக்கு. சரி, மேப்ல போய் எப்படி காட்டுதுன்னா ரைட்ல போய் லெஃப்ட் போய் இந்த லெஃப்ட் வழியா போகணும்னு காட்டுது. அதாவது நெய்யார் டேமுக்கு. என்னங்க டேம் இருக்க மாதிரி அறிகுறியே இல்லை இந்த ரோட்ல. சரி போய் பார்ப்போம், உள்ளே பார்த்தா தானே தெரியும். அதில் ரைட்ல ஒரு செக் போஸ்ட் மாதிரி ஏதோ ஒன்று இருந்துங்க ரூமு. ஏதோ 2 பில்லர் நாட்டி விட்டுருக்காங்க. அப்ப ஏதோ விஷயம் இருக்கு. வந்தாச்சு நண்பா, வந்தா என்னங்க இதுல இருந்து மேப் வழியா பாருங்க பிரிட்ஜ் எப்படி இருக்குன்னு. வேற லெவலு பிரிட்ஜுங்க இது. டேம் டாப்பு வள்ளியம் நிலம போட்டிருக்கு. நான் வந்துட்டோம் நண்பா, ஒரு வழியா ரீச் ஆயிட்டோங்க. இதாங்க டேம், அதாவது நெய்யார் டேம் நண்பா. ஜம்முன்னு இருக்குங்க, ஆனா தண்ணியை மட்டும் காணும் நண்பா. ஒரு மழை டைம்ல அடிச்சு கொட்டுமா, இல்லைன்னா மேலும் திறக்காம இருக்காங்க, மேலும் திறப்பாங்களான்னு கூட தெரியல. வெல்கம் டு நெய்யார் டூரிசம் ஸ்பாட்டா வந்தாச்சு நண்பா. என்னங்க டீப் ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்கா ஃபாரஸ்ட். திடீர்னு என்ட்ரன்ஸ்ல இருந்து, அதாவது நம்ம சிட்டில இருந்து வரும்போது நல்லா இருந்து, இப்போ இந்த போர்டுல இருந்து உள்ள இருந்து டைம் டிராவல் பண்ணி வேற உலகத்துக்கு போன மாதிரி இருக்கா. அந்த மாதிரி இருக்குங்க வேற லெவல்ல. பிளேஸ் எல்லாம் ஜம்முன்னு இருக்குங்க. சைடு ஃபுல்லா அவங்க மொத்தம் வேலி போட்டு வச்சிருக்காங்க, எதனாலன்னு தெரியல. எங்க தரமா இருக்குதா நண்பா. வந்தாச்சு. முதல்ல வலது பக்கம் போய் பார்ப்போமா. நேரம் என்ன போட்டு போர்டுல பாரு, லயன் சஃபாரி பார்க்கு, தீ பார்க் இருக்குன்னு நினைக்கிறேன். பத்தியா இங்க இந்த ஜூ மாதிரி பார்க் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெக்கிங் போட்டிங் நைட்டு நிலமான போட்டிருக்கு பாரு. லயன் சஃபாரி போலாம், லயனை பார்க்கலாம். அடையா அதுக்கப்புறம் டீர் பார்க், கிராக்கடைல் பார்க், ஓஹோ ஐயோ ட்ரெக்கிங். மாப்பிளே போலீஸ் முதல்ல இங்க போயிட்டு வருவோம். முதல்ல இங்க போயிட்டு எங்க போவோம். இது எந்த ரூட்டுன்னு பார்ப்போம். மேப்லயும் இதுக்கப்புறம் வந்திருக்கோம். இத்தனை வருஷத்துல இப்பதான் ஒருத்தா பார்ப்போம். அது ஒருத்தா இனிமேலாம் தெரியும். அதனால முதலே சந்தோஷப்படக்கூடாது, முதல்ல பார்ப்போங்க. ஓ மை காட் ஆஃப் த வேர்ல்டு. சோ கார்டியஸ் நண்பர்களை, என்னங்க இது. நம்மளும் அந்த டேனிங்ல விடுவாங்க, வழி கிடையாது. டேனிங்ல விட்டு நம்மளும் வீடியோ எடுப்பாங்க, வேற வழியே கிடையாது நண்பா. என்னங்க இப்படி இருக்குதா. ஆமா, என்னங்க பிளேஸ் இது மாப்பிள்ளை. என்னடா இது இடம். நம்ம ஊர்லயும் பாத்தீங்கன்னா டேம் இருக்கு நண்பா, ஆனா இந்த அளவுக்கு பறஞ்சு விரிஞ்சு என்ன எங்கேயோ அந்த கண்ணு கிடக்காத தூரத்து வரைக்கும் இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லி மவுண்டன் தான் நண்பா. மவுண்டன் தான் கண்ணுக்கே தெரியுது. என்ன கதனே தெரியல நண்பா. சரிங்க, வந்தாச்சு. ஜம்முன்னு இதை பார்த்தாச்சுன்னு திருப்பிட்டு லேட்டாக அதில் போகணுங்க. அதில் இப்போ என்ன கதைன்னு பார்ப்போம் நண்பா. ஏன்னா அதில் சஃபாரி, ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபாரஸ்ட் ஏரியாதனால எப்படியும் அங்கே என்ன கதையாக ஏதாவது இருக்கும். அதாவது நம்ம ஜூ மாதிரி ஏதாவது ஒன்று சிம்பிளாக இருக்கும். அதனால இப்போ வந்தாச்சுன்னு திருப்பிட்டு போகும்போது நம்ம அந்த ரூட்லேயே பார்க்கலாங்க. கார்கள் நிற்கும் போதே உங்களுக்கு தெரிந்திருக்கும். கார்கள் நிறைய நிற்கிறது என்றால் இங்கே டூரிஸ்ட் பிளேஸ் தான். அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். நெய்யார் வைல்டு லைஃப் வந்தாச்சு நண்பா. இதுதான் நெய்யார். இதில் பார்க் இங்கே இருக்கு. போட்டிங்னா இருக்குங்க. இது கீழே போட்டிங் போல இருக்கு. மாப்பிளே போட்டிங்னா இருக்கு. அண்ணா மேலே யாரா இருக்கா அவ்வளோ. என்னடா செவனேன்னு தண்ணியில கிடந்தனு மேலே போட்டிருக்கா. குரோக்கோடைல் எங்க இருக்கு. குரோக்கோடைல் வடசேரியா. இன்னும் உள்ள போகணுமோ. அப்ப இது போட்டிங் போகக்கூடியதோ. உள்ளே பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா என்னன்னா போட்டிங் போகக்கூடியது. போட் இருக்கு. அப்போ அது போட்டிங்காக தாங்க நம்ம இருக்கும். கண்டிப்பாட்டு போட்டிங் எல்லாம் போனால் தரமாக இருக்குங்க. அது ஒரு ஜம்முன்னு இருக்கும். எவ்வளோ பெரிய விரிஞ்சு பறந்த ஏரியாவில் போட்டிங் போனால் வேற லெவல். இதுக்குள்ள போக ஆள் நடமாட்டம் இல்லாத மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடில் ஒரு பில்டிங் இருந்து பார்த்தீங்களா, அதுக்குள்ளதான் கான்செப்ட்னு நினைக்கிறேன். என்னங்க போலீஸ்காரர் மாதிரி என் கண்ணு தெரியுதா. ஒரே வழி பாரா. இதுக்கப்புறம் என்ட்ரி உண்டா கிடையாதா. இதுக்கப்புறம் கிடையாது. என்ன போட்டிருக்குங்க, டூரிசம் பைக்கு, கேமரா, லென்ஸு, ப்ரொஃபஷனல் வீடியோ, டூரிஸ்ட் பைக்கு 10 ரூபா.
இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே. ஸோ சேடுங்க. கேமராங்க லிஸ்ட் போட்டிருக்காங்க பாருங்க. கேமராக்கு 50 ரூபாவும், கேமரா வித் அடிஷ்னல் லென்ஸுக்கு 500 ரூபாவாங்க. ப்ரொஃபஷனல் வீடியோ எடுக்கிறதா இருந்தால் 1000 ரூபா வாங்கணும்பா. ஆனால் மற்றபடி பைக்குக்கு டூரிஸ்ட் ஆளுக்கெல்லாம் 10 ரூபா. அதனால இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஐடியா தாங்க பண்ண போகிறோம். நண்பா வந்தாச்சு, ஜம்முன்னு பார்க்கணுங்க. அதனால நைட்டு ஸ்டேலாம் இருக்குங்க வேற லெவலில். வந்தாச்சு, கடையை சுற்றி பார்த்தாச்சு, நான் கிளம்ப மாட்டேதாங்க. அப்படி கிடையாது கதை, உள்ளவே பார்க்கணும் நண்பா. இதுதான் நண்பா போட்டிங்கு. இது உள்ள அங்க போலாம், அலோடு உண்டா உள்ள? அது ஜூவா? அது ஜூவா பார்க்கா? டேமா? crocodile உள்ள இருக்கா? லைன் பார்க்கலாமா? crocodile ஆமா. இங்க போனா ஒரு crocodile பார்க்கலாமா? ஆ, இங்க போனா முதலே பார்க்கலாம். அங்க போனா டேம் டாப் பார்க்கணுமா? அப்ப டேம் டாப்ப பார்த்துட்டு இங்க வருவோமா? இல்லன்னா இப்ப இங்க crocodile பார்த்துட்டு அங்க டேம் ஏதாவது ஒண்ணு பார்க்கணும். இங்க இங்க எவ்வளவு பீஸ்ன்னு தெரியல. என்ட்ரி டிக்கெட் வண்டியில விடுவோமா? சேலையில விடுவோம். ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியை நம்ம இதில் பார்க் பண்ண போகிறோம். பக்கத்தில் கடைலாம் இருக்குங்க, பரவாயில்ல, ஜூஸ் கடை எல்லாமே இருக்குது. வண்டியை நம்ம இதில் பார்க் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, மேலே போய் crocodile பார்க்கில் போய் மேலே போய் கேட்க போகிறோங்க. என்ன கதை, என்ன இடவாடுன்னு போய் பார்த்துட்டு டிக்கெட் ஏதாவது இருக்கா என்ன இதெல்லாம் பார்க்கணுங்க. எவ்வளோ ரேட்டு என்ன மாதிரின்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் சொல்கிறேன் நண்பா. நல்ல வேலை பார்க்கிங்கு ஒன்றும் டிக்கெட் கேட்கலாங்க.